நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு திமுகவில் இருந்து திரு சூர்யா வெற்றிகொண்டார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மீண்டும் திரு வைத்திலிங்கம் அவருடைய வழக்கும் எஸ்பி வேலுமணி அவருடைய வழக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? வழக்காக பார்க்குறேன். இது என்ன சார் இருக்கு? அவங்க இன்னும் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அவங்க பேரில் இன்னும் 2 வழக்கு வருது. அதுக்காக எப்படி சார் பார்க்குறீங்க? வருத்தப்படுறீங்களா, சந்தோஷப்படுறீங்களான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறத. ஓகே. ஏன்னா இது ரொம்ப காலதாமதமாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கவலையாகவும் பார்க்குறாங்க. அதே நேரம் அறப்போர் இயக்கம் கொடுத்த வழக்கு அது. ஓகே சார். அறப்போர் இயக்கம் கொடுத்த வழக்கு அது. அதுக்கு வந்து கோர்ட்டு டைரக்ஷன் படி திரும்பி வழக்கு வந்திருக்கு. ப்ராப்பராக டைரக்ஷன் வந்ததுனால நாங்கள் இப்போ வழக்கு பதிவாகி வெளில வந்துருச்சு. இல்லைன்னா இவங்கள்ட்ட வந்து இப்போ திமுக வந்து அறப்போர் இயக்கம் தான் வழக்கு தொடுத்தது, ஏன் நீங்கள் திமுக அரசு அந்த நடவடிக்கை எடுக்கலையான்னு திரும்பி ஒரு கேள்வி ஒன்று வைப்பீங்க. அதுக்கு சேர்த்தே நான் அதில் பதில் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் ஏற்கனவே அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று போட்டிருக்கு. சரி. 21 போட்டோம். 2 முறை ரைடு விட்டு இந்த லைட்டு ஊழல்னு சொல்லி அதில் லைட்டு வாங்கினது போட்டது, அதில் ஸ்ட்ரீட் லைட் இஷ்யூவில் அவருக்கு 3 முறை ரைடு போய் அதுலேயும் ஒரு வழக்கு இருக்குது. இது இப்போ அரசு 3வது முறையாக அவருக்கு ஒரு வழக்கு பதிவாகுது. அப்படி தான் இதை பார்க்கணும்ப்பா. அந்த வழக்கில் உள்ளே போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க போட்ட ஆர்டிஐ படி அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வந்து அதன்படி விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கைக்கு காலதாமதமாகி டைரக்ஷன் வாங்கி திரும்பி போட்டிருக்கு. ஓகே. அதனால் டெஃபினட்டாக முழு ஆதாரத்தோடு பதிவு பண்ணியிருக்கு இந்த வழக்கு. ஓகே சார். அதனால் இது வந்து பப்ளிக் பர்பஸுக்கு இது ரொம்ப யூஸ் நல்லது. ஏன்னா திருநதெல்லாம் பப்ளிக் ஃபண்டு. ஓகே. உங்கள் வரி பணம் என் வரி பணம். அதனால் இவங்கெல்லாம் மந்திரியாக உட்கார வச்சு மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை வழங்குவாங்கன்னு பார்த்தோம். வரிப்பணத்தை திருடுறது தான் இவங்க திட்டமாகவே இருந்தது. அதுக்கெல்லாம் குருநாதர் எடப்பாடி. ஓகே. அதனால் இப்போ சில்லற கம்பெனி தான் உள்ளே போயிருக்கு. அடுத்து பெரிய கம்பெனி எடப்பாடி வரும். சார், இவ்வளவு நாள் காலதாமதம் ஏன் சார்? நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இவ்வளோ நாள் காலதாமதம் சார்? நல்ல கொஸ்டின் தான் சார். இது நிறைய பேர் கேள்வியாக கேட்டீங்க. எங்கள் முதல்வர் போன முறை போய் பொதுக்கூட்டத்தில் பேசும்போதே சொன்னார், ஆட்சிக்கு வந்தோடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களோட ஊழல் பட்டியல் எல்லாத்தையும் வெளில எடுத்துருவோம், வந்த உடனே இவங்கெல்லாம் இந்த அமைச்சர்கள்லாம் உள்ளே போவாங்கன்னு வசனம் பேசணும். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த மந்திரியெல்லாம் முன்னாள் மந்திரி உள்ளே போகிறானோ இல்லையோ, எங்கள் மந்திரியெல்லாம் வரிசையாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநர் பாதுகாப்பு கொடுத்து சைன் பண்ண மாட்டேன்றார், அனுமதி வழங்க இருக்கிறார். ஒரு பக்கம் ஆளுநர் காப்பாற்றினார். இப்போ அதையும் மீறி நாங்களே டைரக்ஷன் வாங்கி 1-2 வழக்கெல்லாம் நாங்களே பதிவு பண்ணோம். 6 அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. வெறும் வழக்கோட தான் சார் நிற்கிது. அதுக்கு அடுத்த கட்டணங்க வர வழக்குன்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜெயலலிதா வழக்கு ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தீர்ப்பு வந்தது. அந்த மாதிரி ஆதாரப்பூர்வமாக வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு கட்சி திமுக. சரி. அதனால் நாங்கள் வந்து பழி வாங்குற படம்லாம் நாங்கள் வந்து பயன்படுத்தலை. இப்போ நாங்கள் எதாவது பழி வாங்கணும்னா போகிற போக்கில் கேஸை போட்டு விட்டு போயிடலாம். ஜெயலலிதா எங்கள் மேலே போட்ட கேஸ் மாதிரி. அப்படி ஜெயலலிதா போட்ட அத்தனை கேஸ்லேயும் எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே. எதுவும் தண்டனை ஆகலை. நாங்கள் போட்ட வழக்கு இருக்கு பாருங்கள், நாங்களே போட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கி இருக்கிற செல்வ கணபதியில் ஆரம்பித்து இன்றைக்கி எங்ககிட்டயே வந்து எங்கள் கட்சியிலேயே சேர்ந்து நாங்கள் போட்ட வழக்கிலே தண்டனை வாங்கின மந்திரி இந்திரகுமாரி வரைக்கும் உங்கள்கிட்ட பட்டியலை எடுத்து கொடுப்போம். ஓகே. நாங்கள் அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கல. அதனால் நாங்கள் வழக்கு தொடுத்தால் ஆதாரத்தோட வழக்கு தொடுக்கிறோம். ஓகே சார். முறையாக வழக்கு தொடுக்கிறோம். அதில் அத்தனை மந்திரிகளுக்கு தண்டனை தான் வந்திருக்கும். ஓகே சார். யாரும் அதிகபட்ச விடுதலை ஆகலை. ஓகே சார். அப்படி பார்த்தா இப்போ நாங்கள் தொடுக்கிற வழக்கு வந்து நியாயமானது. ஓகே. அதனால் எங்கள் முதல்வர் யாரையும் பழி வாங்குன்ற எண்ணத்துலலாம் வழக்கு போடுறதில்ல. ஒரு கார்பரேஷனில் ஒரு அதிகாரிகள் 10 என்ஜினியர்ஸு, அந்த 10 என்ஜினியர்ஸ் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட் டைரக்ஷனில். அப்போ அதுக்கு வந்து 17A அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் 17A உயர் அதிகாரியாக இருக்க கமிஷனர் தான் அப்ரூவல் கொடுக்கணும். அவரே
அப்ரூவல் கொடுக்கல. ஆனால் எங்கள் முதல்வர் ஒரு நிமிடத்தில் அப்ரூவல் கொடுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அது காலதாமதமாக அப்ரூவல் வந்தது? அது அவர் பார்க்குற டியூட்டி. நாம் தேவையில்லாமல் போய் ரைட் ஆர் ராங்குன்னு முடிவெடுக்காமல் நான் சிஎம்மாக இருக்காங்கிறதுனால போடியா கையெழுத்துன்னு சொல்கிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. அவங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பிரேமா பேசியை பார்த்து அப்ரூவல் கொடுத்தாங்க. இப்போ வழக்கு பதிவாகுது. ஸோ இதை நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே. அப்படின்னா இப்போ நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஓகே. அதனால் இப்போ நாங்கள் எதையும் விட்டு கொடுத்துட்டுலாம் வெளில வரல. ஜெயலலிதா கொலை சார் ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் போயிட்டுருக்கு. அது போயிட்டே இருக்கே சார். அது கமிஷன் சார். எங்கள் பீரியடில் நாங்கள் வந்து அலட்சியமாக அதை கையாளல சார். பழைய பீரியடில் போட்டது கமிஷனு. ஜெயலலிதா மரணம் குறித்து கூட கேட்டது ஒரு ஆள், கமிஷன் போட்டது ஒரு ஆள். எதுக்கு போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க மொத்தமாக கமிஷன் அடிக்கிறதுக்காக கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் கூட செயல்படாமல் இருந்தது. எங்கள் தலைவர் வந்து அது செயல்பட்டு கமிஷன் அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் அந்த கமிஷனுக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்த பிறகு அது குறித்து துறை ரீதியான நடவடிக்கைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே. அது டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே. அதனால் அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. கமிஷனை விரட்டி திரும்பி வாங்கி ஃபைலை ஒப்படைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. சார் எடப்பாடியை காப்பாற்றுதோ சார் திமுக? அவசியம் தான் இருக்குது. எடப்பாடி திமுகவுக்கு நண்பராக இருந்தால் கூட பரவாயில்ல. எங்களுக்கு துரோகி அது. நாங்கள் அதிமுகவில் எங்கள் அமைச்சராளர் ஆர்எஸ் பாரதி சொல்லுவார், அதிமுகவில் இருக்கவங்களாம் நமக்கு பங்காளிப்பா, பாஜகக்காரெல்லாம் பகையாளிப்பாம்பார். அதில் ஒரு அர்த்தத்தோடு சொல்லுவார். எங்கள் முதல்வர் அதை ரசிப்பார். என்னன்னா உண்மைதான்பா, அவன் நம்ம பங்காளி கட்சி தான்பாம்பார். அவனு கொள்கை ரீதியாக பகையாளிம்பார். இவன் நீ முதலமைச்சரா நான் முதலமைச்சரா, ரெண்டு பேருக்கும் ஒரே திராவிட கொள்கை தான், அதனால் நம்ம உருவமோ, அதனால் இவனை பங்காளின்னோம். அவனையே பகையாளினோம்னா அவன் எங்கள் ஐடியாலஜியை அழிக்க வந்தவன், தமிழர்களையே குழி நோண்டி புதைக்க வந்தவன். அதனால் அது சித்தாந்த ரீதியான எதிரிங்கிறதுனால அவனை பகையாளின்னு சொன்னான். இந்த பட்டியலில் பாஜக கூட சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணி 50 வருஷம் ஆண்ட ஒரு தலைவன் கலைஞர், அவருக்கு 6 அடி நிலந்தர மறுத்த தமிழ்நாட்டு தமிழர்களோட துரோகி தான் எடப்பாடி. நான் அதில் காம்ப்ரமைஸே ஆகும் இல்லை சார், ஏதோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியே தெரியுது சார். 6 அடி இடந்தர மறுத்த துரோகி எடப்பாடின்னு சொன்னேன். அந்த துரோகிக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்போம், நடவடிக்கை எடுக்க தயங்குறோம் அப்படின்னு சொன்னால் இது எந்த வகை நியாயம்? இல்லை சார், இந்த கொடநாடு கொலை வழக்கில் வந்து ஆதாரம் இருக்குது, எடப்பாடி வந்து கைது ஆவார், இன்னைக்கு ஆவார், நாளைக்கு ஆவார் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அமைதியாகவே போயிடுதே சார். வழக்கு ஒரு நாள் வருது, பின்னாடி அமைதியாகிடுது. கவலையப்படாதீங்க. அதில் இருக்க அக்யூஸ்டே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது பப்ளிக்காகவே சொல்லியிருக்கோம். நான் பல டிவியில் பல முறை பதில் சொல்லியிருக்கேன். அவரே பதில் சொல்லியிருக்கேன். அந்த எங்களோட கூலிப்படையோட தலைவனே எடப்பாடி தான். அப்புறம் ஏன் சார் கைது பண்ண மாட்டீங்க? கேஸ் தானே சார் போகுது. அது எங்ககிட்ட சொல்லி நாங்கள் எப்படி நாளைக்கு காலையில் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட முடியும்? ஜெயலலிதாவை ஏன் கைது பண்ணல நான் கேட்க முடியுமா? அதே நேரம் உயிரோடு இருந்தால் அப்போ ஜனனை வந்து கைதாகாமல் அந்த மாதிரி இருந்திருக்குமா? சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுன்னு முடிவான பிறகு ஒன்றிய அரசு நினைச்சாதான் ஆளுநர் ஊருக்கு வருவார், வந்தாதான் மெஜாரிட்டி இருந்தால் கூட பதவி பிரமாணம் ஏற்றுக்குவார், ஏற்றி கொடுத்து பதவி பிரமாணம் ஏற்றுக்க அனுமதி கொடுப்பாரு. கடைசியாக என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஒன்றிய அரசு நிபந்தனை பண்ணி ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த கேஸ் வரல. சசிகலா பதவி ஏற்றுக்குதுன்னு கேஸ் வருது, அதெல்லாம் தண்டனை ஆகுது. இந்த அம்மா உள்ளே போகுது. அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தா அந்த தண்டனையே வந்திருக்காது, ஜெயலலிதாவும் உள்ளே போயிருக்காது, தீர்ப்பும் வந்திருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? நீதித்துறை அங்கே ஒன்றிய அரசோட பார்வையில் நிதித்துறையாக மாறிவிட்டது. அது யாரும் துணிச்சலை போய் கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் கூட பரவாயில்ல, அந்த முறையாக தீர்ப்பு வந்து உள்ளே போச்சு, இவ்வளோதான். அப்படின்னா நாங்கள் எப்படி போய் தேவையில்லாமல் தூக்கிட்டு வந்து உள்ளே வைன்னு சொல்கிறது? நாங்கள் என்ன பழி வாங்கிறதுக்கு சூமோட்டாவாக கேஸ் எடுக்க முடியும்? இல்லை சார், இப்போ கலைஞர் இருந்த காலத்தில் நிறைய கைதிகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு, மக்கள்கிட்ட அது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா திமுக வந்து அதிமுகவும் திமுகவுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால தான் கைதுகள்லாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியில் இருக்கே சார். இல்லை சார், நீங்கள் அதிமுக கைது நடக்கலை, ஆனால் திமுக எம்பி கைதாகி உள்ளே போனார், எம்எல்ஏ மருமக கைதாகி உள்ளே போனார், மகன் கைதாகி உள்ளே போனார். என்ன காரணம்?
அங்கே எங்கள் முதல்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். பர்ஃபெக்டாக ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரு. லாண்ட் ஆர்டரை முறையாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. திமுககாரன் தப்பு பண்ணானா பிரேமா பேசியிருந்தால் உள்ளே பிடிச்சி போடுங்கிறாரு. அண்ணா திமுக தப்பு பண்ணாமல் இல்லை சார், அவங்க பண்ணது எல்லாமே விஞ்ஞான ஊழல் மாதிரி ஊழல். அதனால் அவங்க மேலே ப்ராப்பராக துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பாருங்கள். கூட்டுறவுத்துறையில் வெறும் பாக்கெட்டு தான் இருந்தது. ஓகே, நகையை காணோம். வெள்ளை பாக்கெட்டு தான் இருந்தது, நகையே இல்லை. இப்போ அதெல்லாம் கேஸ் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய அயோக்கியம் கடைஞ்செடுத்து திருடணுவோம். கரையிற மாதிரி நகையை உள்ளே வச்சுருக்கானுவோம். அது கரைஞ்சி மஞ்சள் தண்ணி தான் இருந்தது. நகையே கரைஞ்சி மஞ்சள் துணியாக மாறிச்சு. புரியுதா? வெள்ளை துணியில் நகை வச்சானுவோம் பவுனை. அது கரைஞ்சி மஞ்சள் துணியாக மாறிடுச்சு. அப்போனா இது எவ்வளோ பெரிய விஞ்ஞான ஊழல். அந்த மாதிரி அயோக்கியனும் அங்கே மந்திரியாக இருந்தாங்க. இப்போ அவங்கள துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை சார், நடவடிக்கை தானே போயிட்டு இருக்கு. சரி சார், இல்லை நான் 100 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிருவேன், என்கிட்ட முழுமையான ஆதாரம் இருக்கு ஆளுநர்கிட்ட போய் முதல்வர் கொடுத்த வாக்குறுதியில் அத்தனையும் 100 நாளில் அவர் செஞ்சுட்டே வந்தார். அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கைதை தவிர கேளுங்க. ஏன் கைதை தவிர ஏன் அதிமுக மேலே மந்திரிகள் மேலே நடவடிக்கை லேட் ஆச்சுன்னா, அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் மேலே எடுக்கணும்னா ஆளுநர் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அதை அவர் பிஜேபியோட அலையன்ஸில் இருந்தபோது காப்பாற்றணுங்கிறதுனால அனுமதியே கொடுக்க மறுத்தார். அதனால் டைம் பீங் டிலே ஆச்சு. ஓகே, இப்போ அது கொஞ்சம் விறுவிறுப்பாயிருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க பிஜேபி கம்பெனிலேருந்து வெளில வந்துருச்சு. பிஜேபி இவனுள்ள பழி வாங்குற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு திராவிட கட்சி அழிச்சாகணுமே, அது ஸ்பீடாக இறங்கியிருக்கு. நடைமுறைக்கு வரட்டும் சார். இப்போ குறிப்பாக இந்த புகார்கள்லாம் பார்க்குற போது அறப்போர் இயக்கம் கொடுக்குறாங்க. திமுகவிலிருந்து இது மாதிரியான புகார்கள் வரல, அறப்போர் இயக்கங்கிற ஒரு தனிப்பட்ட இயக்கம் தான் கொடுக்குறாங்க. திமுக புகார் கொடுக்கறது கூட போல. நீங்கள் ஒன்றோடு புரிஞ்சுக்கணும், அறப்போர் இயக்கம் மாதிரி 10 இயக்கத்துக்கு புகார் கொடுக்க கற்றுக் கொடுத்ததே திமுக இயக்கம் தான். என்னைக்கு அறப்போர் இயக்கம் உருவாச்சு? அதுக்கு முன்னாலே திமுக தான் போய் ஆளுங்கட்சி அவங்க இருக்கும்போது ஆள்ற மந்திரி பேர்லேயே 100 கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கவர்னர் வீட்டு வாசப்படியே எங்கள் பயில் தான் இருக்கும். நாங்கள் என்ன அண்ணாமலை மாதிரி கவர்னருக்கு பொட்டியாக கொடுத்தோம்? பொட்டி விட்ற என்ன இருக்குன்னு காட்டாமல் கொடுத்தோமா? எங்களுக்கு அந்த வேலை இல்லை. மொத்த கம்ப்ளைண்ட்டும் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது திமுக தான் போய் ஒவ்வொரு துறை ரீதியாக கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் நாங்கள் வந்த பிறகு அனுமதி அப்போ கூட கொடுக்கல. அதையும் தாண்டி இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். எடுக்காமல் இல்லை. ஆனால் அறப்போர் இயக்கம் புகார் டிவிஎஸ்சியில் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது கோர்ட் டைரக்ஷன் வாங்கி 1-2 இப்போ வெளில வருது எஃப்ஐஆர் போடுறோம். நாங்கள் அதுக்காக அறப்போர் இயக்கத்தை அது சரி, அது என்ன ஒரு பெரிய இயக்கமான கேள்வி கேட்கல. இல்லை சார், லஞ்ச ஒழிப்புத்துறை சரியா செயல்படலன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். இல்லை சார், அது திமுக மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கும். சரி சார், இல்லை நாங்கள் வரவேற்போம். நான் என்ன கேட்குறேன் சார், லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய செயல்பாடு சரியில்லாமல் தானே அவங்க கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வராங்க. இப்போ திமுகவுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக செயல்படலையோ? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் வருது, அவங்க அதுக்கு உண்டான காரண காரியங்களை தேடுறாங்க. அது துறை ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளே போய் அலசணும். அது லேட் ஆகுது. உயர் அதிகாரிகள் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி தான் வரும்போது இவங்க கோர்ட் டைரக்ஷன் போகிறாங்க. ஓகே, கோர்ட்டு தலையிட்ட பிறகு அதிகாரிகள் பயந்துக்கிட்டு ஆவணங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஆகும். அதான் சார், இப்போ அதிகாரிகளே சரியா இயக்கலையோ ஸ்டாலின்? நீங்கள் என்னதான் மூச்சை பிடிச்சிட்டு பண்ணாலும் அது எப்படி இயங்கணும் அவங்கவுங்களுக்கு தெரியும். அப்படி தான் போகும். அதுக்காக முதல்வர் மக்களுடைய அன்றாட நடைமுறை ஆட்சி சிக்கலை சரி பண்ணுறதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை பார்க்குறத விட்டு இந்த திருட்டு பொருளை கையில் தூக்கிக்கிட்டே அதுலேயே ஈடுபாடாக இருக்க முடியாது. இல்லை சார், அதை தூக்கிட்டு தானே ஆளுநர்கிட்ட போனார். அதனால தானே கேள்வி எழும்புது. அதுதான் நான் சொன்னேன், காலதாமதமானாலும் கரண்ட்டில் ஒரு படம் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஓகே, எல்லா திருடனும் மாட்டுவான் சார். யாராக இருந்தானே சார், மக்கள் வரி பணம் தானே சார், ஓம் பணம் ஏன் பணம் தானே. அதனால் நம்ம பணம் தானே சார் அவனுக்கு திருடினது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆத்தன்டிகேட்டடாக மாட்டுவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன், சொல்கிறேன். சார், இப்போ இந்த வைத்திலிங்கம் வழக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான வழக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வைத்திலிங்கம் வழக்கு அது என்ன சார்? அது ஆக்சுவலாக 2011 to 2016 தான் அவர் அமைச்சராக இருந்தார். அப்போ அமைச்சராக இருக்கும்போது அதில் அப்போ ஓபிஎஸ், இப்போ ஓபிஎஸ் டீமில் இருக்கார். ஓகே,
இவர் வந்து ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார். அப்போ இருக்கும்போது ஸ்ரீராம் குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்ரூவலுக்கு வரும்போது அந்த ஃபைலு தேக்கத்தில் இருந்தது. அதுக்கு ஏண்டா தேக்கத்தில் இருந்ததுன்னு கேட்டால் அது உள்ள பல பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா டீப்பாக உள்ளே போனால் தான் தெரியும். சுருக்கமாக சொல்கிறேன். இவர் அதுக்குண்டான அப்ரூவலுக்காக இவர் வாங்கின பணம் 27.98 கோடி. ஓகே, 27.9 கோடி. அது எப்படி வாங்குறாருன்னா அந்த பணத்தை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு லஞ்சத்தை ஒயிட்டில் வாங்கின ஒரு அரசியல்வாதி இந்த ஆளாக தான் இருப்பார். இவருக்கு அந்த பணம் ஒயிட்லேயே இவரோட கம்பெனி, இவங்க பசங்க 2 பேர், இந்த பசங்க பொண்ணு இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து முத்தம்மாள்னு ஒரு பேரில் ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிக்கு இவங்களோட பிராண்ட் கம்பெனி இருக்கு பாருங்க, பரத்ன்னு சொல்லி அந்த ஸ்ரீராம் குரூப்பில் அது ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி. ஓகே, அந்த கம்பெனியும் ஸ்ரீராம் குரூப்ஸில் இருக்குது. ஓகே, அது வந்து இவங்களுக்கு கடனாக கொடுத்த மாதிரி லஞ்சத்தை கொடுத்துருச்சு. ஓகே, பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு. அப்புறம் கணக்கு எப்படி ஐடியில் கொண்டு வராங்கன்னா கடனாக அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கொண்டு வராங்க. 27.9 கோடியும் கடனாக கொடுத்த மாதிரி கணக்கில் கொண்டு வந்துட்டு எங்கே மாட்டுறாங்கன்னா அந்த பணம் இவங்க ஒயிட்லேயே இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அவர் அந்த பணத்தை எடுத்து அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது கூட பண்ணட்டும், அது அவங்க விருப்பம். வாங்குகிற லஞ்சத்தை ஒயிட்டில் வாங்கினார். திரும்பியும் வாங்கின அதே குரூப் ஆஃப் கம்பெனிலே உள்ளே போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. எது வேணாலும் நடக்கட்டும். ஆனால் அந்த கடன் கொடுத்த கம்பெனி இருக்கு பாரு, அந்த கடைஞ்செடுத்த கம்பெனி இவனும் ஏற்கனவே வந்து எத்தனை கோடி கடனில் இருக்கான்னா 250 கோடி ரூபா 280 கோடி ரூபா கடனில் இருக்கான். ஓகே, இவன் 250 கோடி ரூபா கடன் அடைக்க முடியாமல் இந்த கம்பெனிக்காரன் சொத்து எல்லாத்தையும் விற்று அந்த கடன் அடைச்சிட்டு வரான். 280 கோடி ரூபா கடன் அடைக்க முடியாமல் சொத்தை விற்று கடன் அடைக்கிற நீ எப்படி அந்த ஆளுக்கு 27.9 கோடி கடன் கொடுத்துருப்ப? இந்த பிரச்சனைலாம் அந்த ஆள் ஐடியில் உள்ளே வந்து மாட்டும் போது தான் ஏகபோகமாக வெளியில் வந்து இப்போ எஃப்ஐஆர் இருக்கிறாரு. இப்போ அவங்க இந்த குரூப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 11 பேரில் ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் ஆகுது. இதை விட இன்னும் எப்படி மாற்ற முடியும்? நான் தான் சொன்னல, இந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு வைத்திருங்க, இந்த மாதிரி 90 மடங்கு அறிவாளி எடப்பாடி. ஓகே, ஆனால் எடப்பாடி மேலே ஒரு வழக்கு கூட போடல, ஆய்வில் போயிட்டு இருக்கு சார். ஓகே, ஸ்டாலின் முன்னாடியே இதெல்லாம் சில்லற திருடன், மொத்த திருடன் முதலாளி அங்கே இருக்கார் எடப்பாடி. ஓபிஎஸ் எல்லாம் 2 சுற்றி வளைச்சு தானே உள்ளே வந்துடும். ஏன்னா 1-2 வழக்கு இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஹெட் ஆஃபீஸ் ஆவீங்க அப்படின்னா இப்போ லஞ்சத்தையே ஒயிட்டில் வாங்குறானுன்னா இப்போ எந்த அளவுக்கு துணிச்சலாக அரசியல்வாதியாக இருப்பாங்க. அதுதான் இவரோட கேஸு. இந்த ஒன்றும் இல்லை, இன்னும் நிறைய உள்ள இருக்கு, வெளில வரும். கண்டிப்பாக சார். இந்த வழக்குகள்லாம் குறிப்பாக எடப்பாடி மேலே இருக்கிற அந்த கொடநாடு வழக்கு, இந்த ஆறுமுகசாமி ஆணையன்னு போட்டிங்க, அதுக்கான முடிவு, இந்த மாதிரியான வழக்குகள் இதெல்லாம் இப்படியே போகுமா சார்? ஒரு மிரட்டுறதுக்காக எடுத்துகிட்டு திரும்ப விட்டுருவீங்களா? நீங்கள் இப்போல்லாம் வரிசையாக ஒன்று கேட்குறீங்கல்ல, கேட்குற இடத்துக்கு இந்த வழக்கு வந்துருச்சு இல்லை, கரெக்ட் தானே? இதை பப்ளிக் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ இருக்கீங்களா சார்? துறை ரீதியான நடவடிக்கை விறுவிறுப்பாகும்னு சொல்கிறேன். விறுவிறுப்பாகும். இன்னும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 3 மாதத்தில் எடப்பாடியே உள்ள போடுவார் சார். இப்போ இது வந்து ஒரு திசை திருப்பலா இல்லை அதிமுக பயமுறுத்திட்டு எலெக்ஷன் டயத்தில் அப்படியே இந்த கேஸ்லாம் கொண்டு வந்து அதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியோ? இது நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கே வேலை இல்லை. எடப்பாடி மேலே இது வரைக்கும் நாங்கள் வழக்கே போடலை. ஓகே, வழக்கே போடாத போது திமுக 40-40 ஜெயிக்குது. புரியுதா? இவங்க திருடனா இல்லையான்னு நாங்கள் இன்னும் வெளியே கொண்டு வந்து காட்டல. காட்டுறதுக்கு முன்னாலேயே கொலை வழக்கு இருக்குது, கொள்ளையடிச்ச வழக்கு இருக்குது, சொந்த கட்சி தலைவியோட சொத்தை திருடின வழக்கு இருக்குது, சொந்த கட்சி தலைவியோட ஆஃபீஸை அடித்து உடைச்சி உள்ளே இருந்ததெல்லாம் திருடிட்டு போன வழக்கு ஓபிஎஸ் பேரில் இருக்குது. இவ்வளோ வழக்குக்கும் எங்கடா தீர்வுனா மக்களோட தீர்வு மைனஸில் எல்லா பேரும் பதவி இல்லாமல் ரோட்டுக்கு போனது. 40-40 திமுக ஜெயிச்சுது. இது எல்லாம் இப்போ வெளியில் வந்துட்டா இந்த கட்சி இருக்குமா, இந்த கம்பெனி தான் இருக்குமா, இல்லை இந்த ஆள் தான் வெளில இருப்பாரா, எல்லாம் டவுட்டு சார். அதிமுக அழிவு காலத்தை நோக்கி பயணித்து விட்டது. இல்லை சார், அந்த அழிவுக்கு போகிற அதிமுக திமுக காப்பாற்றுதோ ஆக்ஷன்லாம் எடுக்காமல்? நாங்களே தான் சார் சொல்கிறோம் அது அழிவை நோக்கி போயிடுச்சின்னு. அப்புறம் எப்படி நாங்கள் காப்பாற்றுறது? நாங்கள் என்ன பழம் நழுவி பால் விழுவுன்னா சொல்கிறோம்? அது பாலுங்கணத்தில் விழுந்துருச்சு. இனிமேல் அதை காப்பாற்றவே முடியாது. அப்படியே அவங்க கம்பெனியை கலைச்சிட்டு ஊர் போய் சேர வேண்டியதான். ஓகே, நன்றி.